M ஈக்குவல் டி எம் அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம +2 சிபிஎஸ்சிக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டுருக்கோம். எக்ஸசைஸ் 1.1 பார்க்குறோம். இப்போ அதில் ஒரு எக்ஸாம்பிள், கிவ் an example of a relation which is symmetric but neither reflexive nor symmetric. ஒரு ரிலேஷன் இருக்கணும், அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, என்னவா மட்டும்தான் இருக்கணும், எனக்கு சிமெட்ரிக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸோ இப்போ அதை நம்ம போடுவோம். நான் உங்கள் ஹரி. இப்போ அதை சம் போடுவோம். இப்போ செட் டிஃபைன் பண்ணிக்குவோம். முதல்ல ஏஸ் ஈக்குவல் டு set of lines in a plane. So relation define பண்றாங்க. R is equal to order per A, B எழுதணும். A is perpendicular to B. Line A is perpendicular to line B அப்படின்னு எழுதிடணும். இதான் நம்ம எழுதணும். ஸோ இப்போ செட் ஆஃப் லைன்ஸ் இன் ஏ பிளேன் இருக்கு, ரைட்? இப்போ நம்ம எழுத போகிறோம் A, A is not belongs to R. நமக்கு ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவ் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக் மட்டும்தான் இருக்கணும். A, A is not because காரணம் என்ன அப்படின்னா லைன் A is not perpendicular to perpendicular இந்த சிம்பிள் போடுவாங்க A. So a line can never be perpendicular to itself. அதனால A, A not belong to R. Therefore R is not reflexive. அடுத்தது symmetric relation பார்ப்போம். A, B belongs to R. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா A is perpendicular to B. B, A which implies that B, A will also belongs to R. ஏவும் பியும் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா பி ஏவும் என்னவா இருக்கும், எனக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ நீங்கள் கிராஃப் போடுவீங்க, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துப்பீங்க இல்லையா? எக்ஸும் ஒய்யும் பர்பண்டிகுலர் அப்படின்னா ஒய்யும் எக்ஸ் என்னவா இருக்கும், எனக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இது பர்பண்டிகுலர். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஏவும் பியும் பர்பண்டிகுலர்னா பி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ. Therefore R is symmetric. இப்போ A, B belongs to R and B, C belongs to R. என்ன அர்த்தம்? A perpendicular to B and B perpendicular to C, but A is not perpendicular to C. ரீசன் என்ன அப்படின்னா இப்போ பாருங்க, இது லைன் A, இது லைன் B. தே ஆர் பர்பண்டிகுலர்னு எடுத்துப்போம். இப்போ பிக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போட்டிங்கன்னா இதுதான் போடுவீங்க, இதை சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏவும் சியும் பேரலாக தான் இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்காது. ஏ அண்ட் சி ஆர் பேரலல் லைன்ஸ். புரியுது இல்லையா? ஸோ ஏ அண்ட் சி ஆர் parallel, they are not perpendicular. Therefore A, C is not belongs to R. Therefore R is not transitive. Right? So நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், டிரான்சிட்டிவ் இல்லை அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸாம்பிள் எழுது. இதே மாதிரி அடுத்த ஒரு சம் இருக்கு பாருங்க, அதையும் செய்கிறேன். Next sum பாருங்க, give an example of a relation which is transitive but neither reflexive nor symmetric. Reflexive இருக்கக்கூடாது, symmetric இருக்கக்கூடாது, பட் என்ன இருக்கணும், எனக்கு transitive இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் நான் இங்கே எடுத்துக்கிறேனே. இப்போ R is equal to set relation பண்ணுறேன். A, B such that A less than B அப்படின்னு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுங்க. எந்த செட்டாக வேணாலும் எடுத்துகிட்டு போது நம்ம ஆர்டர் பேர் எழுதும்போது A வந்து லெஸ் தேன் பியாக இருக்கணும். இது என்னவா இருக்கணும், எனக்கு டிரான்சிட்டிவ் மட்டும்தான் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக் இருக்கக்கூடாது. இப்போ A, A is not belongs to R because
A is never less than A. Therefore, R is not reflexive. அடுத்தது A, B belongs to R. அதாவது என்ன அர்த்தம்? A is less than B. B, A is not belongs to R. A less than B இருந்தது அப்படின்னா B is never less than A. B is always greater than A தான் எடுத்துக்க முடியும் நமக்கு. Therefore, R is not symmetric. அடுத்தது A, B belongs to R and B, C belongs to R. இப்போ என்ன அர்த்தம்? A less than B ன்னு அர்த்தம் and B less than C அப்படின்னு அர்த்தம். A வந்து B விட சின்னது, B வந்து C விட சின்னது. See, A is lesser than A. Sorry, A is lesser than B. B is lesser than C. See, the value of B is lesser than C. Here, B is greater than A. So, the value of B lies between A and C, which implies that A less than C, definitely. Therefore, A, C belongs to R. Therefore, R is transitive. So, நம்ம transitive prove பண்ணிட்டோம், reflexive இல்ல, symmetric இல்லன்னு prove பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சம்மோட அடுத்த சம் போடுறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. Give an example of a relation which is reflexive and symmetric. reflexive இருக்கணும், symmetric இருக்கணும். எது இருக்கக்கூடாது? எனக்கு transitive இருக்கக்கூடாது. reflexive symmetric இருக்கணும், transitive இருக்கக்கூடாது. ஸோ நேராக ரிலேஷன் ஆர்டர் பேர் எழுதலாமா? R is equal to 1, 1, 1, 2, 1, 3, 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 3. பட் இதில் 2, 3னா 3, 2 இருக்கணும்ல, இது வரல. ஸோ இந்த ரிலேஷன் எடுத்துக்கங்க. ஸோ அப்போ எனக்கு கிளியராக தெரியும் இந்த ரிலேஷன் படி என்ன இருக்கு எனக்குன்னா 1, 1, 2, 2, 3, 3 belongs to R. Therefore, R is reflexive. அடுத்தது 1, 2 அப்படின்னா 2, 1 இருக்கு, 2, 3னா 3, 2 இருக்கு. 1, 2 belongs to R and 2, 1 also belongs to R. அது மாதிரி எடுத்துப்போம். Therefore, R is symmetric. இப்போ transitive எடுத்துப்போம். 1, 2 belongs to R. 1, 2 belongs to R and 2, 3 belongs to R. 2, 3 இருக்கு. But 1, 3 is not belongs to R. 1, 3 இல்லை இங்க. Therefore, R is not transitive. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்சிவ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், சிமெட்ரிக் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். எது இல்லை? டிரான்சிட்டிவ் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு, அதில் உங்களை பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க.
Give an example of a relation which is reflexive and transitive but not symmetric. Reflexive and transitive இருக்கணும், symmetric இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல ரிலேஷன் எழுதுவோம். ஆர்டர் பேர் எப்படி எழுதுவோம்னா a, b such that a square is greater than or equal to b square எழுதிக்கங்க. a square is greater than or equal to b square. இது ஏற்கனவே போட்டிருக்கோம். ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவ் இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கக்கூடாது. ஸ்கொயர் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. a greater than or equal to b அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. அல்ல, a ஸ்கொயர் எழுதிக்கோங்க. அது ஸ்கொயர் இருந்தால் தான் நமக்கு வரும். ரைட். ஆமாம், இந்த ஈக்குவல்ட்டு இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், டிரான்சிட்டிவ் இருக்கணும் அப்படிங்கும்போது. ரைட். இப்போ a, a belongs to r. ஏன் ரீசன் அப்படின்னா a square is greater than or equal to இருக்கிறதுனால a ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். therefore r is reflexive. அடுத்தது a, b belongs to r அப்படின்னா என்ன அர்த்தம்னா a square is greater than or equal to b square. but b, a is not belongs to r. ரீசன் என்ன அப்படின்னா b ஸ்கொயர் என்னவா இருக்கக்கூடாது, எனக்கு கேன் நெவர் கிரேட்டர் than or equal to a ஸ்கொயர் இருக்க முடியாது. ஏன்னா a ஸ்கொயர் தான் ஈக்குவலாக இருக்கணும் அல்லது b விட கிரேட்டராக இருக்கணும். இங்கே மாறி இருக்கு. therefore r is not symmetric. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் பார்ப்போம். a, b belongs to r ன்னு எடுத்துக்கங்க. அண்ட் b, c belongs to r. a, b belongs to r னா a square is greater than or equal to b square and b square is greater than or equal to c square. நல்லா பாருங்க, b square ஓட a square பெருசு, c square ஓட b square பெருசு அப்படின்னா which implies that a square greater than or equal to c square. therefore a, c belongs to r. therefore r is transitive. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷனு ப்ரூவ் பண்ணிட்டோம், சிமெட்ரிக் இல்லை, டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லா போர்ட்ஸுக்கும் நாங்கள் அதேமாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம். இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு பர்டிகுலராக எந்த சம் தெரியலனாலும் எங்கள் கிட்டே கேட்டிங்க அல்லது கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணுவோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். 9th-லேருந்து 12th வரைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் ட்ரிச்சி ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம், ட்ரிச்சில் லொக்கேஷனாக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், MBA மேத்தமேட்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் தேவைப்படும் போது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.